இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் டெய்லி சார்ட்டு கரெக்டாக ஒரு வீக்லியாக போய் நிப்பாட்டியிருக்கான். இது ட்ரெண்ட் லைனில் இருக்குது மார்க்கெட். இப்படி ஒரு லைன் போடலாம். இப்போ பாருங்கள், இதை பிரேக் பண்ணல, இதில் பிரேக் பண்ணல, இது பிரேக் பண்ணல, இனி இது கரெக்டாக இவ்வளோ தூரம் போயிடுவோம். அப்படி லைட்டாக இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துட்டு கடைசி கேண்டில் துல்லியமாக போடும். இப்படி மேலே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தோன்னா அப்புறம் மேலே ஓடிடும். இப்படி கொடுத்துட்டு இதில் இறங்கி செல்லர் ஓப்பனில் தான் ரிட்டர்ன் ஆகும். இந்த செல்லர் ஓப்பன் வரையும் வந்துட்டு அப்புறம் தான் மேலே போகும். கீழே இறங்கும்போது ஃபுல்லாக செல்லர் ஓப்பனாக தான் இதாகும். அதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன் எங்கே இருக்கோ அங்கே தான் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல திரும்பும் இந்த இடத்துல பார்க்கணும். இருந்தாலும் வீக்லியில் டபுள் டாப் மாதிரி தான் போகுது. டபுள் பாட்டம் மாதிரி எடுத்து தான் போகிறோம். பெரிய அளவில் இறங்கவும் செய்யாது. அதில் அப்பப்போ போய் லைட்டாக திரும்பிட்டு மேலே போயிடும். இப்படி நடந்து பக்காவாக இருக்கும். கடைசி கேண்டில் லைட்டாக பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டாவது ரிட்டர்ன் ஆகும்போது பை ஆகி மேலே போயிடும். அதுக்கு முன்னாடியே திரும்பிட்டுனா அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி தான் திரும்பும். சரி, நம்ம 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் நல்ல மார்க்கெட்டு தான், நல்ல மூமெண்ட் ஆகிருக்கு. ப்ரீமியத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கோ அதே இது அதுலேயும் கொடுத்துருக்கு. இண்டெக்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்கோ அதே இது ப்ரீமியத்துலேயும் கொடுத்துருக்கு. பார்த்துருக்கு, அன்றைக்கி நல்லா செக் பண்ணேன். 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் போகுதுன்னா ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கும். முக்கால்வாசி இது கிடைக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் 2 கேண்டில் நல்லா செல்லிங் ப்ரெஷர், சூப்பரான செல்லிங் ப்ரெஷர் தான். ஆனால் க்ளோஸ் கொடுத்த இடம் வந்து நேற்று நடந்ததோட க்ளோஸிங், அதாவது ஒரு சப்போர்ட், அது சப்போர்ட்லேயே இறங்கிடுச்சு. இது எப்படி பார்க்கணுன்னா, இது ஒரு கடைசி கேண்டில், இதை பிரேக் பண்ணல. இது ஒரு இன்வெர்டர் ஹேமர். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் அதிலேருந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏதாட்டும் ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். ஒன்று இப்படி கொடுத்துருக்கணும், இல்லை அதில் ஒரு செல்லர் கேண்டில் வந்து அதை பிரேக் பண்ணி பையர் போகணும். அப்படின்னா தான் எடுக்கணும். இப்படி டைரெக்டாக போனால் எடுக்கக்கூடாது. டைரெக்டாக போகிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த இன்வெர்டர் கேமர் வந்தால் கண்டிப்பாக திரும்ப மார்க்கெட். இது கரெக்டான சப்போர்ட்டில் வரணும். இது ஒரு கரெக்டான சப்போர்ட்டு தான், கரெக்டான சப்போர்ட்டு. கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போகல. அதனால் இது வரையும் டார்கெட் வச்சிடலாம். அழகாக நல்ல டார்கெட். ஒரு எப்படி இறங்கிச்சோ அதே ஸ்பீடில் மேலே போய்ட்டு குயிக்காக நல்ல ப்ராஃபிட். இவ்வளோ பார்ப்போம். இதில் ஒரு முக்கால்வாசி தூரம் தான் வைக்கணும். இந்த கேண்டில் ஒரு 820, 80, 180, அது ஒரு 50, 230 பாயிண்ட், 150 பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரியான மார்க்கெட் அது. இந்த ட்ரேடை கேட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதை பிரேக் பண்ணி மேலே போகுது. மேலே அது இதை பிரேக் பண்ணி மேலே போகுது. இதில் ஒரு இது ஒன்று போட்டேன். இது 1 மினிட்டில் ஒரு சூப்பராக ட்ரேட் கொடுத்துருக்கோம். இப்படின்னு பார்ப்போம். இதில் ஹோல்ட் ஆகிட்டே இருந்துச்சு.
5 மினிட்டில் முடிஞ்ச பிறகு அப்புறம் 1 மினிட்டில் ஹோல்ட் ஆகின பிறகு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 மினிட் பார்த்தா நம்மளை குழப்பி விட்ரும். இந்த இதுக்கு மேலேயே அந்த இது க்ளோஸ் கொடுத்து மேலே போயிருந்து. இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி அழகான என்ட்ரி. இந்த மாதிரி என்ட்ரி தான் நான் பெரும்பாலும் எடுப்பேன். இதுதான் சூப்பர் என்ட்ரி. இது பையர் செல்லர் வின் பண்ண பிறகு என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடைசி கேண்டில் கரெக்டாக வந்து உட்கார்ந்துருக்கு போகலாம். கடைசியை பிரேக் பண்ணாமல் அதே இடத்துல வந்து கரெக்டாக உட்கார்ந்துருக்கு. அப்போ பாஸ்ட்டாக மேலே போயிடும். இப்படி போகிறதெல்லாம் பாஸ்ட்டாக மேலே போயிடும். டார்கெட் இது ஏன் மேலே போகலை அப்படின்னா, இது மேலே டெய்லியில் விக்கி இருக்குது. இந்த விக்கி அதால் பிரேக் பண்ண முடியல. இது அவ்வளோ இது பிரேக் பண்ணணுன்னா ஃபஸ்ட் டைம் போனால் பிரேக் ஆகாது. 2ஆவது டைம் போகும்போது அடித்து உடச்சி போயிடும். இப்போ ஃபஸ்ட் டைம் செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு. இந்த செல்லிங் ப்ரெஷர் வர காரணம் தான். அதில் போய் ஃபஸ்ட் டைம் 2ஆவது டைம் தட்டி மேலே பார்க்குது, அதால் பிரேக் பண்ண முடியல. இதுலேயும் ஒரு என்ட்ரி சொல்கிறாங்க. இதுலேயும் 1 மினிட்டில் ஒரு என்ட்ரி, நல்ல என்ட்ரி கிடச்சி. கரெக்டாக கடைசி கேண்டில் பிரேக் பண்ணாமல் அதில் ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஒரு நல்ல டார்கெட் ரீச் ஆகிருந்தது. நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்லாம் எடுக்கக்கூடாது. அது நம்ம ஒரு நாள் கொடுக்கும், ஒரு நாள் காலி பண்ணிடும். அது கரெக்டாக வந்தால் எடுக்கணும். இவ்வளோ தூரம் தான் டார்கெட். இதுலேயே கரெக்டாக வந்து பை ஆகுது. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி போடலாம் 1 மினிட்டில். எவ்வளோ தான் அது கீழே இறங்கினாலும் இந்த டார்கெட் ரீச் ஆகாமல் இல்லை, கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. அப் ட்ரெண்ட் தான், எப்படியும் மேலே ஓடிடும். அதுக்கப்புறம் கீழே திரும்புது. அப்புறம் எப்படி எடுக்கலான்னா, மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போனால் போயிட்டே இருக்காது. அப் ட்ரெண்டாக இருந்தாலும் அதால் மேலே போக முடியலன்னா கீழே ஒரு சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மேலே போவோம். பெரிய விக்கெல்லாம் மேலே இருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கீழே வந்துடும். அதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு சப்போர்ட்டு கீழே வந்து எடுத்து திரும்ப போகும்போது தான் அதை உடைக்க முடியும். இல்லைன்னா கீழே தான் ஓடிடும். இப்போ ரிட்டன் ஆகுது. கீழேருந்து இதிலேருந்து இப்போ பையாகி மேலே போகுது. இப்போ இங்கேருந்து கீழே வரும்போது இதிலேருந்து பையாகி மேலே போகுது. இதுதான் கடைசி கேண்டில். இதை பிரேக் பண்ணணும். அதில் போய் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் செல்லிங் கேண்டில் வருது. இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு என்ட்ரி போடலாம். அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் லைன் வருதான்ட்டு லைனில் பையர் ஓப்பன்லேயே லைன் போட்டு கொண்டு வரணும். மார்க்கெட்டு ஸ்லோன்னா ஒரு கேண்டில் செல்லிங், ஒரு கேண்டில் பையிங், அப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கேண்டில் மாறி 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 நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்பைரின்னா நம்மளோட ப்ரீமியம் ஃபுல்லாக கரைச்சிக்கிட்டே இருக்கும். அங்கே பார்த்தாங்க இதில் இருந்து இவ்வளோ தூரம் இறங்கினாலும் ப்ராஃபிட்டை பார்த்தா ப்ராஃபிட்டில் ஒன்றும் வந்திருக்காது. நார்மல் டைமில் வரும், எக்ஸ்பைரினா வராது. கோல்ட் ஆகிட்டுனாலே நம்ம ப்ரீமியம் கரைய தான் செய்யும். அப்படி வரும். அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் போடும். அப்புறம் இந்த பையர் ஓப்பன் போடும். அப்புறம் உள்ளே போகுது. இப்போ ட்ரெண்டு மாற போகுதுன்னு சொல்லுது. மேலே போனால் ரிட்டன் வரும்போது கீழே இது இப்போ இதிலேருந்து இது மேலே ரிட்டன் வரும்போது இது கடைசி கேண்டிலாக இருக்கும். அப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ கீழே இன்னும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குன்னு நினைக்கும். திரும்ப அப்புறம் உள்ளே போகுது. இந்த இது கடைசி கேண்டில் இதை பிரேக் பண்ணி உள்ளே போச்சுன்னா உடனே மேலே போயிருக்கும். இது அதுலேருந்து ரிஜெக்ட் ஆகுது. அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் இதில் பையிங் செல்லர் ரன் பண்ணியிருக்கான். இதில் எடுக்காமல் இதில் இது வந்து கரெக்டாக இதில் வந்து கொடுக்கல. இந்த இது வந்து இதில் வந்து கொடுக்க வரல. இது பாடியில் கொடுக்கல, ஆனால் விக்கில் கொடுத்துருக்கு. இன்னொரு கேமரு கரெக்டாக அதுலேயே வந்து கொடுத்துருக்கு. சென்சஸ் தான் நம்ம பார்க்குறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மேலே போகல. அப்புறம் திரும்ப இறங்குது. இந்த கடைசி கேண்டில் இது ஒரு ஸ்பின்னிங் டாப்பு. ஸ்பின்னிங் டாப்லாம் அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்து பை ஆன பிறகு அப்புறம் ஃபாஸ்ட்டாக மேலே போகுது.
இது 5 மினிட்டில். இது 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 கடைசி. இந்த இதுலேயும் பார்த்தேன் கரெக்டாக. இதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தேன். இந்த கடைசி கேண்டில் இது. நம்ம இதுக்கப்புறம் என்ட்ரி போட்டு பார்த்தேன். 100 பாயிண்ட் கொடுத்துருந்தது, ப்ரீமியத்துலேயே கொடுத்துருந்தது. இந்த கடைசி இது இவ்வளோ வரும் போயிருக்கா. 50 எவ்வளோ கொடுத்துருக்கு? 50 அது 70 120 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ப்ரீமியத்தில் 100 கொடுத்துருந்தோம். சரியான இது நல்ல ஹெச்பியோட சாதாரண டைம் நடக்கும்போது கூட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் இந்த என்ட்ரி சூப்பர் என்ட்ரி. இது ஒரு என்ட்ரி. ஒரு பெரிய மூமெண்ட்டை தான் கேட்ச் பண்ண பிறகு அப்புறம் மார்க்கெட்டே பார்க்காம விட்டு ஓடிடணும். இது வரைக்கும் டார்கெட் ரீச் ஆகிடுச்சா நல்ல ப்ராஃபிட்டு அதில் கிடச்சிச்சின்னா அப்புறம் மார்க்கெட்டே பார்க்கக்கூடாது. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கையை சும்மா இருக்காது, ஓடி போய் திரும்ப எடுத்துரும். அதனால மார்க்கெட்டு ஒரு ஏதோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். எப்போதும் எடுக்கணும்னு நினச்சா முடியாது. ஏதோ வாய்ப்பு வந்தால் ஒரு ட்ரேட் எடுக்காமல் அதை விட்டுட்டு மறந்துடணும். அதுக்கப்புறம் சார்ட் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அதே எப்படிலாம் பிரேக் ஆகிருக்கு, என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அது ஒரு நல்லது தான். இது பாருங்கள் கரெக்டாக இது கடைசி கேண்டில் அதுலேயா கரெக்டாக பை ஆகிருக்கு. ஏன்னா இதோட விக்கு அங்கே இருக்குது, பை ஆகிருக்கு. திரும்ப இந்த இதில் பாடியில் பை ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணால் கீழே ஓடிடும். இந்த கடைசி கேண்டில் இதை பிரேக் பண்ணி இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா அப்புறம் ட்ரெண்டு மேலே போகாது. இது ஒரு நல்ல இது பார்த்துடுங்க. இப்போ அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி வரும்போது இதில் மேலே போனாலும் அதனால் டக்குன்னு போக முடியல. ஏன்னா அது திரும்பின இடம் சப்போர்ட்டே இல்லை, சும்மா இடையில திரும்பின மாதிரி திரும்பிடுச்சு. அங்கே ஒரு இன்னொரு அப்புறம் இந்த விக்கிலியாட்டம் திரும்பியிருக்கணும். அப்போ பக்காவாக மேலே போயிருப்பான். அப்போ அந்த இடத்துலையே பையானது அப்படியே மேலே போயிருக்கும், சூப்பராக மேலே போயிருக்கும். இவ்வளோ தூரம் உடனே போயிருக்கும். இது மேலே இடையில திரும்புறதுனால அதால் சப்போர்ட் கிடைக்கல. இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணி திரும்ப கீழே அது ஒரு சப்போர்ட்டை உருவாக்கி அந்த சப்போர்ட்லேருந்து கீழே பையாகி திரும்ப போகிறான். எப்போதும் சப்போர்ட்டில் பையாகி போதோ அதுதான் நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போவோம். அதுக்கு சப்போர்ட் இருக்கணும், அப்போ தான் மேலே போகும். இல்லைன்னா கீழே தான் இறங்கும். சரியான இடத்துல சரியான சப்போர்ட்டில் பையாகி போனால் தான் அது டார்கெட் ரீச் ஆகும். இது நல்ல ட்ரேடு, இன்றைக்கி நல்ல ஈஸியான ட்ரேடு. இந்த மாதிரி பார்த்து எடுங்க. நாளைக்கு மார்க்கெட் பையாக தான் செய்யும். மார்க்கெட்டு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்ல, அந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வரும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பும். இந்த லைன் வரையும் வரும். எத்தனை 75,185 இருக்குது. ஒரு 700 பாயிண்ட்டு 600 பாயிண்ட் தான் போகணும் நினைக்கிறேன். ஆமாம், 600 பாயிண்ட்டுக்கிட்ட போக வேண்டியிருக்கு. 700 பாயிண்ட்டு போக வேண்டியிருக்கு. அது கேப்பை அது ஈஸியாக போயிடும். ஒரு பிக்கப்பில் மேலே எங்கேயா ஒரு 500 பாயிண்ட்டு கேப்பாக ஏறினா கூட சரன்னு போய் டச் பண்ணிட்டு கீழே உடனே இறங்கிடும். ஆனால் நாளைக்கு பையாக தான் செய்யும். ஒன்று கேப்பப் ஆகும், இல்லை கீழே அப்படியே போகும். இந்த விக்கெல்லாம் பிரேக் அடிச்சிடும், உடச்சிடும். சரி, எப்படி நடக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்படி நடந்தாலும் 5 மினிட்ல என்ன நடக்கும் அதை வச்சு தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். சரி, பார்க்கலாம்.